அதிரடி மலையாளம். ஃபாசில் ஜோசப் டொமினோ தாமஸ் கூட்டணியின் வெற்றி. சிவில் என்ஜினியரிங் வெறியனாக தன்னை காட்டிக்கொள்ளும் சாம்குட்டி அரியர்கள் குவிந்தாலும் கல்லூரியில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதிலேயே குறியாக இருக்கிறான். தனது தாதா வாழ்வை மறந்து சங்கீத ஞான பெறும் முயற்சியில் பாட்டு பாடிக்கொள்கிறான் ஸ்ரீகுட்டன். இவ்விரு காமெடி பீஸ்களும் ஒரு விஷயத்தில் முட்டிக்கொள்ள நிகழும் கலாட்டாவே கதை. நான் சிறுவனாக இருக்கும்போதே எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க என்கிற சாம்குட்டிக்காக நம்மை வருந்த வைக்கும் திரைக்கதை அவ்வசனத்தை அவன் மறுமுறை விளக்கி சொல்கையில் வேறொரு நபருடன் அவங்க அம்மா ஓடிப்போனதை நமக்கு புரிய வைக்கிறது. இதற்காக சிரிக்க பிரியும் நம் உதடுகள் மீண்டும் இணைவதற்குள் அம்மா அப்படி போனது அப்பாவை பாதிச்சிருச்சு, அண்ணன் தான் என்னை வளர்த்தான் என்று நம்மை கலங்கவும் வைக்கிறது. என்ஜின் இல்லாத பேருந்து சாம்குட்டி என்று முதல் பாதியில் கலாய்த்து மறுபாதியில் அந்த பேருந்து சாதிப்பதை நெகிழ்வாய் சொல்லும் இத்திரைக்கதைக்கு திருஷ்டி சுற்ற வேண்டும். சங்கீதம் அறிந்த ரவுடி ஸ்ரீகுட்டன் சிரிக்க வைத்தாலும் அவனது தாய்ப்பாசமும் தாரம் மீதான காதலும் தேனாக தித்திக்கின்றன. ஸ்ரீகுட்டன் எழுதி மெட்டமைத்த பாடல் என அறியாத காவலர் அதை ரசித்தபடி அவனை கைது செய்கையில் நல்ல பாட்டு என்று சொல்வது நம் மனதையும் குளிர்விக்கிறது. சிரிக்க வைத்த விஷயமே பின்னொரு காட்சியில் உணர்வுமிக்க விஷயமாக மாறுவது, வினீத் ஸ்ரீவாசனின் கௌரவ தோற்றம், சாம்குட்டியின் அண்ணன் பாத்திரம் உள்ளிட்ட சுவாரஸ்ய கலவையால் நமக்கு சோர்வில்லை. கல்லூரி மாணவனுக்கும் லோக்கல் ரவுடிக்குமான மோதலுக்குள் குடும்பம், நட்பு சார்ந்த தருணங்கள் நிரம்பி மனம் நிறைகிறது படைப்பு. ஆக தூய சக்தி தூக்குற சக்தி, குதிரை பேரம் குதிரை வேகம் வகை பூமரங்கள் காமெடிகள் இல்லா படம் அதிரடி.